ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல் டிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். நம்ம வீட்டு ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சின்னா நீங்கள் என்ன தான் இதை க்ளீன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டஸ்ட்டு போகாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேண்டான்னு வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்கேன் இந்த சாக்ஸை வச்சு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பழைய சாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோடியான சாக்ஸில் இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் காலைல போட முடியாது. இந்த மாதிரியான சாக்ஸுமே இருந்தால் எடுத்துக்குங்க. அதுவும் வளர பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாக்ஸ்லாம் பத்தவே பத்தாது. அந்த மாதிரியான சாக்ஸ்லாம் இந்த மாதிரி கையில் போட்டு ஸோ இந்த ஜன்னல் ஓரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டஸ்ட்டு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அதாவது குட்டி குட்டியான பிளேஸ் எல்லாமே கூடி பார்த்திங்கன்னா நல்லா டஸ்ட்டு படிஞ்சுன்னா சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலாம். இது எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக அதுக்கப்புறம் பாக்ஸாக இருக்கிறனால க்ளீன் பண்ணவே வராது. இப்போ இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு விரல வச்சு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதுங்களா எந்த அளவுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி. ஸோ இந்த டிவியோட முன்பக்கம் இல்லாமல் பின்பக்கமே ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். ஸோ இதை டிவி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அழகாக சூப்பராக தொடச்சி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், பேக் சைடு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் அழகாக இந்தமாதிரி தொடச்சிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். நீங்கள் தண்ணியெல்லாம் தொட்டு துடைக்க தேவையில்லை. அப்படியே தொடச்சிட்டு அப்படியே தட்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி துடைக்கலாம். அடுத்து பாருங்கள், அர்ஜென்ட் சமயத்தில் இந்த மாதிரி ஒயிட் ஷூலாம் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு நம்ம சட்டுன்னு வாஷ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சாக்ஸை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை நல்லா சாக்ஸில் முக்கிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சாக்ஸை வச்சு நீங்கள் இந்த ஷூவை இந்த மாதிரி தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதுக்கு முன்னாடி அந்த ஷூ அப்படி தான் தொடச்சி எடுத்தேன். ஸோ இதுவுமே பாருங்கள், தொடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நார்மலாக தண்ணியெல்லாம், அதாவது எதுவுமே நீங்கள் டிப் பண்ணாமல் நார்மல் தண்ணியில் முக்கி எடுத்து நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் 2வது முறை தொடச்சிங்க அப்படின்னா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக பளிச்சின்னு ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்க ஸ்க்ரீன் துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷினில் அப்படியே போடக்கூடாது. ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி போட்டு நீங்கள் துவைச்சிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் துணி வரும். ஸோ எப்பவுமே இந்த முனைப்பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளையமாக தான் கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா இந்த மாதிரி மடித்து எடுத்துக்குங்க. மடித்து எடுத்ததுக்கப்புறம் முனைப்பகுதியில் நம்ம சாக்ஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க இந்த கம்பி போடுவோம்ல அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளையமாக கொடுத்துருப்பாங்க இரும்பில். ஸோ நம்ம வாஷிங் மிஷினில் அப்படியே போடுறதுனால ஆகுனா அந்த இடமே டேமேஜ் ஆயிரும். ஸோ இப்போ நான் இன்னொரு ஸ்க்ரீன் துணியை நான் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பண்ணி போட்டது கிடையாது. அப்படியே டைரெக்டாக தான் வாஷிங் மிஷினில் போட்டுடுறேன். ஸோ அதனால் என்னோடய இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் துணி நல்லா இருக்குது. ஆனால் அந்த மாட்டக்கூடிய பகுதி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உடஞ்சிருச்சு. ஒரு சிலலாம் பார்த்திங்கன்னா துரு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் இந்த ஸ்க்ரீன் துணியை. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி துவைச்சி பாருங்கள். ஸ்க்ரீன் துணி நீண்ட நாட்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு கிச்சன் டிப்ஸ் நம்ம ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். எப்பவுமே நம்ம கிச்சனில் அர்ஜென்ட்டாக சமைச்சிட்டு இருப்போம். ஒரு சில டைமில் கை தவறி எண்ணெய் கீழே விழுந்துடும். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயில் பிசுபிசுப்பாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் துணி எடுத்து துடைக்கவே கூடாது. அந்த மாதிரி துணி எடுத்து துடைச்சோன்னா அந்த இடமே க்ளீன் ஆகாது, நம்மளுக்கு டபுள் வேலையாயிரும். துணியுமே துவைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி துவைக்கும் போது ஆயில் பிசுபிசு சட்டுன்னு போகாது. எப்பவுமே இந்த மாதிரி ஆயில் குட்டிடுச்சு அப்படின்னா லைட்டாக அதுக்கு மேலே எக்ஸ்பீரியான பவுட்ரோ அப்படி இல்லைன்னா அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு எதுனா ஒன்று நீங்கள் மேலே போட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ வச்சு ஃபஸ்ட்டு அந்த இடத்த தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈரமான துணியில் நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடமே நல்லா சுத்தமாக சூப்பராக க்ளீன் ஆகிடும். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய டீ கேக் ஆகட்டும் இல்லை ப்ளைன் கேக் ஆகட்டும், ஸோ வாங்கிட்டு வந்ததுமே சாஃப்டாக இருக்க மறுநாள் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி இருக்கும். அதே போல் பிஸ்கெட் பேக்கெட்டுமே பிள்ளைகள்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பிஸ்கெட் பேக்கெட்டில் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பினஸ்ஸே போயிடும். ஸோ எப்பொழுதுமே இந்த மாதிரி டீ எல்லாம் வைக்கிறீங்கன்னா அந்த டீ பாத்திரத்துக்கு மேலே சூடாக இருக்கும் எப்பொழுதுமே. ஸோ ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்க ஆவி பார்த்திங்கன்னா அந்த தட்டை சூடுபடுத்தும். அதுக்கு மேலே இந்த மாதிரி கேக்கும் பிஸ்கெட் வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கேக்கு சாஃப்டாக இருக்கும், பிஸ்கெட்டுமே நல்ல முறுமுறுன்னு இருக்கும். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் பாருங்கள். எப்பொழுதுமே ஒரு சில வீட்டில் இந்த மாதிரி விசில்லாம் தண்ணி தெறிக்க ஆரம்பிச்சு நம்ம மோஸ்ட்லி இந்த பருப்பெல்லாம் போட்டோன்னா கூடி மேலே இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிச்சு. இந்த மாதிரி தெறிக்குது அப்படின்னா
ஸோ நல்ல ஒரு காட்டன் துணியால் ஈரம் பண்ணி இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும், தண்ணி ஆகட்டும் அப்படியே வந்து அந்த துணி இழுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வாங்க நம்ம இந்த சாக்ஸ் டிப்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி வேண்டான்னு வேஸ்ட்டில் தூக்கி போட்டு வச்சுருக்க சாக்ஸ் இந்த மாதிரி ஹேங்கரில் இந்த மாதிரி மாட்டிக்குங்க. இது எதுக்குன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெருக்கவே முடியாது. அதுவும் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான கபோர்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பீரோ, கட்டில் இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ வந்து குப்பைங்க வந்து உள்ளே போய் சேர்ந்துருக்கும் நம்ம பசங்க இருக்க வீட்டிலலாம். ஸோ இந்த இடம்லாம் வந்து சட்டுன்னு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாக்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கரில் போட்டு உள்ளுக்கு விட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க பாருங்கள். உள்ளேருந்து எவ்வளோ டஸ்ட்டு வருது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலும் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு வாளியில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட்டுமே நான் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நிறைய நம்ம வேஸ்ட்டாக வந்து வேணான்னு வச்சுருக்க சாக்ஸை வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த வந்து ஒய்ப்பர் இருந்தால் எடுத்துக்குங்க. ஸோ இந்த சாக்ஸை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துங்க. பிழிஞ்சு எடுத்தப்போ 2 சைடு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா வீடு துடைக்கிறதுக்கு அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம். பொதுவாக வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரொம்ப கருப்பு கருப்பாக இருக்கும். அது நம்ம நார்மலாக வந்து மாப்பை போட்டு க்ளீன் பண்ணால் சட்டுன்னு வராது. ஒரு குட்டி குட்டியான அந்த கரை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று, நான் எதுக்கு நிறைய சாக்ஸ் போட்டேன் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு பெரிய ஹாலாக இருந்தால் 2 சாக்ஸை வச்சு துடைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஒரு கொஞ்சம் இடத்துல நீங்கள் துடைச்சதுக்கப்புறமா வந்து அடுத்த 2 சாக்ஸை நீங்கள் மாற்றி போட்டு கூட இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து நான் வந்து ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஈரமான சாக்ஸை கையில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஷூவோட இந்த இந்த போர்ஷன் ஒரு சில ஷூக்கெலாம் பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒயிட் கலராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து மேலுக்கு என்ன தான் வந்து பிரைட்னஸாக தெரிஞ்சாலும் கீழுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக இருந்து கரை கரையாக இருந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாக்ஸில் கையில் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த லிக்விடை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு இந்த இடத்துல நீங்கள் அழகாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள், தேய்ச்சதுக்கும் தேய்க்காததுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்பவுமே வந்து நம்ம பெருங்காயெல்லாம் வந்து தூள் வாங்காமல் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கிடுங்க. ஸோ வாங்கிட்டு வந்ததுமே இதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்க ரொம்ப ஹார்டாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்க ஒரு தோசைக்கல், நம்ம தோசையெல்லாம் வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டி ரொம்ப பழசாயிடுச்சுன்னா ஸோ அந்த மாதிரி தோசைக்கல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி பெருங்காயத்தை போட்டுட்டு ரொம்ப மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணி விடணும். நம்ம உருளைக்கிழங்கு பிசைவோம்ல, அந்த மேஷர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆயிரும். ஸோ ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஒரிஜினல் பெருங்காயத்தூள் நம்மளுக்கு வீட்லேயே வந்து அழகாக ரெடி பண்ணலாம். நீங்கள் ரெடிமேடாக வாங்குறத விட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா சேம் ரெண்டுமே ஒரே காசு தான். பட் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம வெளிய கடைகளில் வாங்குறது என்னென்ன கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம கைப்படவே இந்த மாதிரி வீட்டில் வந்து செய்யும்போது ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்புக்கு. பாருங்கள், அவ்வளோதான், அரைச்சாச்சு. அரைச்சதுக்குமே இப்போ தட்டில் கொட்டி காட்டுறேன் பாருங்கள். இல்லை சூப்பராக வந்து நல்ல நெய்ஸாக அரைப்பட்டு வந்துருச்சு. உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இப்போ நல்லா ஏர் டைட்டான பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணுற சாக்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து அதுவும் ஒயிட் சாக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப கரைப்படைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரைப்படைஞ்ச சாக்ஸை வந்து கையே வலிக்காமல் சூப்பராக எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணலான்ற டிப்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எப்பவுமே பொதுவாக வந்து நம்ம காலில் அந்த பிள்ளைங்க போடக்கூடிய அந்த சாக்ஸ் வந்து ரொம்ப கிருமி அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு பக்கெட் எடுத்துங்க. அதில் வந்து டிஷ் வாஷ் லிக்விடு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு டிட்டர்ஜென்ட் பவுடர். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிங்க. அதில் வந்து இந்த சாக்ஸை வந்து போட்டு ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்து கரையாக படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரஷ் எதுவுமே தேவையில்லை. கையிலேயே வந்து இந்த தண்ணியை வந்து முக்கி முக்கி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போதே சூப்பராக வந்து பளிச்சுன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சாக்ஸுமே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு 4-5 தண்ணியில் அலசிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளோட சாக்ஸ் வந்து நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஸோ எந்த ஒரு கிருமியுமே இருக்காது இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், எல்லா சாக்ஸுமே வந்து நான் அலசினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கொடுத்தாவே வந்து நல்லா சூப்பராக வந்து கரை எல்லாமே போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 4, 5 தண்ணியில் அலசி எடுத்து காய போட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ஃப்ரெஷ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பருப்பு ஐட்டம் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கக்கூடிய 1 கிலோ பேக்கெட் சொல்கிறேன். ஸோ இது 1/2 கிலோ பேக்கெட்டு அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் வந்து பாட்டில்லேயே வந்து கொட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி 1 கிலோ பேக்கெட்லாம் வந்து நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். பாட்டில் வந்து பெரிய அளவு இருக்காது. ஸோ இந்த மாதிரி 1/2 லிட்டர் அளவு இருக்கிற பாட்டிலில் வந்து மீதமான பருப்பு வந்து நம்ம அப்படியே கவரில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்குன்னு தனியாக வந்து க்ளோஸ் பண்ண மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் போர்ஷனில் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா, அழகா இந்த மாரி நீங்கள் முடிச்சு கொடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா லாக் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து பாருங்கள், இப்போது குளிர்காலம் மழைக்காலன்றனால வெங்காயம் சீக்கிரமாக வந்து ஈரப்பதம் இருக்கனால அழுகுன மாரி ஆயிடுது. சீக்கிரமே முளைச்சி வர ஆரம்பிச்சு. இந்த மாரி வந்து பேப்பர்லாம் வந்து டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா வந்து நியூஸ் பேப்பரை போட்டு வச்சுட்டிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.